எலக்ட்ரிக் மோட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுங்க, அந்த கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 சாக்கெட்ஸ் இருக்குது, 3 இண்டிவிஜுவல் சாக்கெட்ஸ், 3 இண்டிவிஜுவல் சாக்கெட்ஸ். சரிங்களா? சாக்கெட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது 3 லோடு போட்டுங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருந்து ஆக்சஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஜஸ்ட் இந்த கீஸ், ஜஸ்ட் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஆக்சஸ் பண்ணுங்க. ஒன் லேனோட இந்த ஆக்சஸ் எல்லாமே யூசர்ஸ் வந்து. இப்போ ஆர்டிசி ஆக்சஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிசிலாம் வந்து இப்போ இந்த கீஸில் என்னென்ன கீஸ் அப்படிங்கிறீங்க ஒவ்வொரு மாஸ்டர். ஃபஸ்ட்டு இது வந்து டைம் சிட்டி, தென் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரியல் டைம். செட் பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்து என்டர், இது வந்து லோடு வந்து ஆன் டைம், இது வந்து லோடு வந்து ஆஃப் டைம். சரிங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலி இதுதான் சேஞ்சஸ். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் 2 பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் டேட்டா ஆக்சஸ் பண்ணோம் பண்ணிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்க, அதான் 0 ஆகும். ஆமாம். ஸோ சேஞ்ச் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறீங்கன்னா ஒவ்வொன்றா சேஞ்சஸ் ஆகும். டைம் வச்சுக்கலாம். எவ்வளோ டைம், என்ன டைமோ, என்ன கரண்ட் டைமோ அது டைம் 24 hours தான். இது ரீசெட் ஆயிருமா? இது வந்து டைம் ரீசெட் ஆயிடும். ஆமாம், இது வந்து கொடுத்தீங்க என்ட்ரு ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நைட் டைம் இப்போ 12 மணி அப்படிங்கிறீங்கன்னா அது. ஸோ இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்போ ரியல் டைம் என்ன டைம் பாருங்க. 5 o'clockனா எத்தனை வரும்? 17 வரும். சரிங்களா? ஸோ 17, தென் அதுக்கப்புறம் திரும்ப ட்ரெஸ் இது 0 இது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது ஓட ஆரம்பிச்சு. சரிங்களா? இது வந்து ரியல் டைம். இப்போ வந்து ஆன் டைத்தை வந்து சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும். பட் இந்த கீக்கு ப்ரெஸ் பண்ணாலும் எக்ஸாம்பிளுக்கு 7:04 வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 வச்சுருக்கோம். ஏழு 4 வந்து ஆன் டைம். சரிங்களா? ஆஃப் டைம் வந்து 7:06 ஆகுது. எப்போ வேணா வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறாங்க. 17 சாரி 17 இதெல்லாம் 17 7:04 வந்து ஆனால் மற்றபடி நீங்கள் இந்த ஆக்சஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மற்ற இங்கே நீங்கள் செக் பண்ணுறதுனா இது ஒரு இடம் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது ஆன் பண்ணீங்க அப்படிங்கிறீங்கன்னா அந்த டைம் ஆன் பண்ணுறீங்களா இப்போ வந்து 7:04 அந்த பெரிய கான்டாக்ட் இருக்குல்ல, கரெக்டாக கான்டாக்ட் அது ஆனால் 7:06 சாரி 17:06 ஆஃப் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் எது வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வரும் உங்களுக்கு எந்த இதை வேணா பண்ணிக்கலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனிவே ஒன் பை ஒன்னா தானே ஆக்சஸ் பண்ணுவீங்க. 3 அட் ரேட்டில் ஆன்ல இருக்கும், 3 அட் ரேட்டில் ஆஃப்ல இருக்கும். இது 3 தான் அந்த 3 லோடுக்கு ஆமாம். தேர்டு கான்டாக்ட் சொல்கிறேன்.
த்ரீ ஃபேஸ் அதில் மட்டும் input output. த்ரீ ஃபேஸ் வந்து 420 வோல்ட்டுக்கு அரைப்பிட்டு 230 வோல்ட்டுக்கு இன்புட்ல கொடுத்து அப்படியே எடுத்துக்கிறது. இதுல வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், பெரிய லோடு கனெக்ட் பண்ணா கனெக்ட். வெறும் ஸ்விட்ச் மட்டும் ஒரு ஐடியா. வோல்டேஜ் மட்டும். வோல்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துக்கணும். இந்த ரியல் டைம் யூஸ் பண்ணி அவ்வளோதான். கொடுக்கும்போது நீங்கள் கொண்டு போகும்போது இந்த கேபிளை இந்த டேகை தனியாக கட் பண்ணிட்டு ஒரு சுற்றி ரெண்டையும் தனியாக கொண்டு போகிறாலும் சரி, இந்த பத்திரமா கொண்டு போகிறீங்கன்னா ரெண்டையும் ஒன்றா கூட கொண்டு போவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே, பல ஆஃப் பண்ணி